வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி 2025-26 அரசு பொதுத் தேர்வுக்கான வினாவிடைகள் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியலில் முதல் பருவத்தில் உள்ள வரலாற்று பகுதி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். அதுலேருந்து நம்ம இப்போ வினாவிடைகள் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ முதல் கொஸ்டின், புகழ்பெற்ற கைலாசநாதர் கற்கோவிலை கட்டியவர் யார்? இந்த புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ராஜசிம்மன் அப்படிங்கிற மன்னர் தான் என்ன செஞ்சிருக்காரு, இந்த புகழ்பெற்ற கற்கோவிலை என்ன செஞ்சிருக்காரு, கட்டியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின், பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற எது கட்டப்பட்டன? அதிக அளவில் என்னது கட்டப்பட்டது இந்த பல்லவர் காலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின். அப்போ இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குடைவரை கோவில்கள். இந்த குடைவரை கோவில்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க, அதிக அளவு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கொஸ்டின், ஏரிகளின் மாவட்டம் எது? ஏரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஏரிகளின் மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னா ஆப்ஷன் சி, காஞ்சி அப்படிங்கிற பகுதியில் தான், காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின், நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கிய பகுதி எது? நீர் மேலாண்மை, அதாவது தண்ணீர் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மேலாண்மை பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, காஞ்சி. காஞ்சிபுரம் தான் என்னது, நீர் மேலாண்மையிலையும் காஞ்சிபுரம் தான் சிறந்து விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீர் மேலாண்மையில் அதிக அளவு சிறந்து விளங்கியிருக்கு. அடுத்த 5வது கொஸ்டின், துறைமுக நகரம் எது? துறைமுக நகரம் அப்படின்னாலே நம்ம பார்ப்போம், சிலப்பதிகாரத்தில் உள்ள காவேரி பூம்பட்டினத்தில் உள்ள புகார் துறைமுகம் அப்படின்னு நம்மளே படிச்சிருப்போம். அப்படிதானே? அப்போ இங்கே துறைமுக நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, புகார். இந்த புகார்ங்கிற பகுதி எங்கே இருக்கும், காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த 6வது கொஸ்டின், வணிக நகரம் எது? அதிக வணிகங்கள் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதிக வணிக நகரமாக இருந்தது இங்கே எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மதுரை அப்படிங்கிற பகுதி தான் வணிக நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த 7வது கொஸ்டின், கல்வி நகரம் எது? கல்வி அதிகம், முதல்ல பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டது காஞ்சிபுரம் படித்தோம். அப்போ கல்வி நகரம்னாலே காஞ்சிபுரம் தான் வரும். அப்போ இங்கே என்ன ஆப்ஷன், கல்வி நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, காஞ்சி, அதாவது காஞ்சிபுரம். ஓகேவா? அடுத்த 8வது கொஸ்டின், சோழ நாடு என்பது என்ன? சோழ நாடு அப்படின்னாலே அதுக்கு ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க, சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு அப்படின்னு. அப்போ சோழ நாடு என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு, சோழ நாடு சோறுடைத்து, நெல்மணிகள் அதிகமாக விளைவிக்கப்படுறதுனால சோறுடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சேர நாடு என்பது என்ன? சேர நாடு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து வேலமுடைத்து அப்படின்னா தந்தம், யானையோட தந்தம் அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு, அதனால வேலமுடைத்து. ஆப்ஷன் பி, வேலமுடைத்து. சேர நாடுனா வேலமுடைத்து அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின், பாண்டிய நாடு என்பது என்ன? இந்த பாண்டிய நாட்டில் என்ன கடற்கரை ஏரியான்னு நம்ம படிச்சுக்கோம், பாண்டிய நகரம். அப்போ அந்த பாண்டிய நகரத்தில் எதுவும் அதிகமாக நடந்திருக்கும், முத்து குளித்தல் தான் அதிகமாக நடந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் சி, முத்துடைத்து. பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி தினமும் வீடியோவை பாருங்கள்.